ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பிரிட்ஸ் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மர்மமான இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிறீங்க. அப்போ அங்க பல அமானுஷமான விஷயங்கள் தான் நடக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்டோரிக்குள்ள தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப வருஷமா காலியாவே இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போற யாருமே இதளவு மறுபடியும் திரும்பி வந்ததில்லை அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு நாள் கார்த்திக்னு ஒருத்தன் தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போக முடிவு செய்றான். இவங்க தான் இப்படிதான் நம்மளை பயன்படுத்துறதுக்காக பல கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க. அதுதான் நம்பிட்டு இருந்தா நம்ம இருந்துட்டே இருக்க வேண்டியதுதானே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமை பேசிட்டு இருந்தான். அவன் அங்க போக போறதா சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவரை எல்லாத்தையும் ஒரு பொருட்டா கூட மதிக்காம கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். அவன் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த வீட்டோட கதவை தள்ளி வீட்டுக்குள்ள போறான். அப்படி அவன் போனதுமே எங்கேயோ இருந்து ஒரு குளிர்ந்த காற்று அவன் மேல அடிச்சிச்சு. உள்ள போய் லைட்டை ஆன் பண்றான். அப்படி அவன் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தப்ப அந்த வீட்டோட சுவர்கள்ல பழைய ஓவியங்களா இருந்துச்சு. அந்த ஓவியங்கள்ல ஒவ்வொன்றுலையுமே மனிதர்களோட முகங்கள் எல்லாம் பிசு பிசுப்பா தீண்டப்பட்டு பயங்கரமான நிலைமையில இருந்துச்சு. இப்படி கார்த்திக் அந்த ஓவியத்தை தான் பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த வீட்டோட கனவு தானாவே மூட ஆரம்பிச்சிச்சு. இப்படி தானாவே கதவு மூடினதை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில இருந்தப்ப அந்த சுவர்ல இருந்த ஒரு ஓவியத்தோட கண்கள் மெதுவா அவனை பின்தொடர்வது போல அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே சும்மா ஒரு கற்பனை தான், எதுவும் உண்மை இல்லைன்னு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ கத்துனவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அவன் அப்படியே மெதுவா நடந்து போய் ஒரு ரூமோட கதவை திறக்கான். உள்ள எதுவுமே இல்லை. ஆனா தரையில பழைய நாளே இரத்த கரைகளா இருந்துச்சு. இதுதான் பார்த்த கார்த்திக் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வாரான். அப்படி அவன் வந்ததுமே ஒரு பெரிய நிழல் அவனுக்கு பக்கத்துல வந்துச்சு. அந்த நிழல் பக்கத்துல வந்தது கார்த்திக் அப்படின்னு ஒரு பயங்கரமான குரல் கேட்டுச்சு. பயத்துல அவனோட கண்ணுதான் பெருசா திறக்க திடீர்னு ஒரு சின்ன பையனோட உருவத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவனை பார்த்து வந்துச்சு. அவன் அலறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவனோட குரல் அவன் தொண்டையில இருந்தே வெளியே வரல. அவனோட 2 கையாலையும் கதவை வேகமா தள்ள ட்ரை பண்றான். அதுவும் அவனால முடியல. இப்படி ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போதே அவனோட உடம்பு தான் அப்படியே உறைஞ்சு போயிருச்சு. அவன் உடம்பு உறைஞ்ச அடுத்த செகண்டே அந்த கருப்பு உருவம் அவனை முழுசா சுழ்ந்துருச்சு. இங்க இப்படிதான் நடக்க கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் ஆகியும் கார்த்திக் வெளியே வராததுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு விதமான பயத்தோட அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ள போனப்போ நடு ரூம்ல மட்டும் ஒரே ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னா, கார்த்திக்கோட கைய கீச்சி அதுல இருந்து வந்த இரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு சொல்லதான் அவங்க பாக்குறாங்க. அது என்னன்னா, தப்பிக்க முடியாது. கார்த்திக் எப்படியோ மறைஞ்சு போயிட்டான். அவன் அந்த வீட்டோட ஏதோ ஒரு சுவருக்குள்ளதான் அவன் இப்ப அளவும் மற்ற எல்லா ஓவியங்கள் மாதிரியே சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அளவும் அந்த வீட்டுக்கு யாராச்சும் நைட் டைம்ல போனா ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும். அந்த குரல் என்னன்னா, தப்பிக்க முடியாது.
for watching. Please subscribe our channel. Thank you.